வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேற்றைய தினம் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் தாக்கப்பட்ட விஷயத்தை பலரும் பார்த்துருப்பீங்க. நடந்த சம்பவம் என்ன அந்த விஷயத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஹைண்ட் வுட்ஸ் நடத்திய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விவாத மேடை. 100 நாட்கள் தாவேக்கா ஆட்சி நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த 100 நாட்கள் ஆட்சி அப்படின்றது மாற்றமா அல்லது ஏமாற்றமான்ற தலைப்பில் தான் அந்த விவாதம் அப்படின்றது நடைபெற்றது. 100 நாட்கள் தாவேக்கா ஆட்சி மாற்றம் கிடையாது, ஏமாற்றம் தான் அப்படின்ற தலைப்பில் திமுகவிலேருந்து ராஜீவ்காந்தி, இடும்பாவனம் கார்த்திக் உட்பட பலர் கலந்துக்கிட்டாங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அந்த தரப்பில் பல செல்வகுமார் தாவேக்கா ஆட்சி மாற்றம் தான் அப்படின்ற தலைப்பில் பேசுவதற்கு தாவேக்காவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பல செல்வகுமார், வைகை செல்வன், அப்புறம் நாஞ்சில் சம்பத் அவங்க கலந்துக்கிட்டாங்க. இப்போ இரு தரப்புலையும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. வழக்கமாகவே இந்த விவாத நிகழ்ச்சிகளில் தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள், விவாத நிகழ்ச்சி மட்டுமே கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலும் தாவேக்கா ஆதரவாளர்கள் எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்றத எல்லாருமே பார்த்துட்டே தான் இருக்கும். பஸ்ஸில் போய் டிவிகேன்னு கத்துறது, ட்ரெயினில் ஏறி டிவிகேன்னு கத்துறது, ஹாஸ்பிட்டலில் கத்துறது, அவங்க கத்தாத இடமே கிடையாது டிவிகேன்னு. கிட்டத்தட்ட ஒரு கல்ட்டு குரூப் மாதிரி, ஒரு ஃபனாட்டிக்ஸ் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். அண்ட் குறிப்பாக விவாத நிகழ்ச்சிகளில் பெருசாக எல்லாரும் கலந்துக்கிட்டு, தாவேக்கா தரப்புலேருந்து பல ஆட்கள் உள்ளே கலந்துக்கிட்டு எதிர்த்தரப்புலேருந்து பேசக்கூடியவர்கள், அதாவது எதிர்த்தரப்புலேருந்து பேசக்கூடியவர்கள்னால் இவங்க கட்சி ஆரம்பித்து 2-3 ஆண்டுகள் தான் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் போய் அரசியல் பேசிகிட்டு இருக்கவங்களை நோக்கி ரொம்ப நக்கலாக, நையாண்டி, அவங்கள கேன்சல் பண்ணுற விதத்தில், அவங்கள ஒரு புள்ளி பண்ணுற மாதிரி, அவங்கள இன்சல்ட் பண்ணுற வகையில் தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள் நடந்து கொள்றதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டே தான் இருக்கும். அது அங்கே மட்டும் கிடையாது, சமூக வலைதளங்களையும் அவங்க அதே மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அவங்களுக்கு பேர்லாம் வேறு கொடுத்துருக்காங்க அந்த கட்சியினுடைய தலைமை. அவங்க என்ன மாதிரியான அப்யூசிவாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி விவாத நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள் மிக மோசமாக விமர்சனம் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். பேச்சாளர்களை பேச விடாமல் பண்ணுறதை பார்த்துருக்கோம். தமிழ் கேள்வி செந்தில்வேல் ஒரு மேடையில் பேசும்பொழுது அவங்கள பேச விடாமல் இறக்கி, அதுக்கப்புறம் அவர் அப்போதைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களிடம் சொல்லி, அப்புறம் அங்கே திமுக ஆட்கள் ஒரு பெரிய கலைபுரமானதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் நேற்றைய தினமும் நடந்திருக்கு. இப்படி தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள் இருந்திருக்காங்க, திமுகவினுடைய ஆதரவாளர்கள் அங்கே இருந்திருக்காங்க. தாவேக்காவுக்கு எதிராக பேசும்போது தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள் அங்கே தொடர்ச்சியாக எதிரில் இருந்த ஸ்பீக்கர்ஸ் அதையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் இருந்தும் அவங்க ஒழுங்காக பேசி முடிச்சிருக்காங்க. தாவேக்கா ஆட்சி சிறப்பாக நடந்துட்டுருக்கு, அது ஒரு மாற்றம் தான் அப்படின்னு நாஞ்சில் சம்பத் பேச வரும்பொழுது அவரை நோக்கி விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. இது அந்த இடத்துல இருந்த இடும்பாவனம் கார்த்திகே ஒரு நீண்ட வீடியோவாக பதிவு பண்ணியிருக்காரு. அதில் என்ன நம்ம கூட பார்த்தோம். அதில் அவரை இனோவா சம்பத்துன்னு சொல்லி கிண்டல் செஞ்சுருக்காங்க திமுகவை சேர்ந்தவர்கள். அவங்க அவர் பேசும்பொழுது கொஞ்சம் சின்ன சலசலப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அப்போது ரொம்ப கொச்சையான ஒரு வார்த்தையை சொல்லி அந்த மேடையில் பேசார். பேசி கொஞ்ச நேரத்திலே அவர் பேச்சை தொடங்கின உடனே சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அங்கே ஒருத்தர் அவர் இனோவா சம்பத்துன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப கொச்சையாக, அதாவது தமிழில் இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய கெட்ட வார்த்தைன்னு சொல்லலாம், அந்த வார்த்தையை சொல்லி திட்ட அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி கிட்டத்தட்ட அவர் தாக்கப்படுற நிலைமைக்கே போயிடுச்சு. கீழேருந்து ஒரு சேர் கூட மேலே பறந்ததை நம்ம பார்த்தோம். அவர் அப்படியே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த நிகழ்வில் பேசவே இல்லை. கிட்டத்தட்ட நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பேச்சு அப்படின்றது கிட்டத்தட்ட அவருக்கான ஒரு பட்டாளம் அப்படின்றது, ரசிக பட்டாளமே இருக்காங்க. நம்ம கூட அரண்சை ப்ளஸில் அவருடைய இந்த பேச்சோட ஜேர்னி பற்றி கூட தனியாக ஒரு பாட்காஸ்ட்டே பண்ணியிருந்தோம். தி அன்பீட்டபிள் ஆரேட்டர் நாஞ்சில் சம்பத்னு சொல்லி அந்த பாட்காஸ்ட் இன்னும் கூட இருக்குது, நீங்கள் கூட போய் பார்க்கலாம். அப்படியே அவருடைய பேச்சுக்கு ஒரு பெரும் ரசிகர் கூட்டமே இங்கே இருக்குது. அவர் வாயிலேருந்து இவ்வளவு ஒரு மலினமான, ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னதான் அவர் அரசியலை கற்றுக்கிட்டாரு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பேச்சு அப்படின்றது பேச்சு மட்டுமே கிடையாது. ரொம்ப சாதாரணமாக நம்ம பேச்சாளர்களே கடந்து போயிட முடியாது. பேச்சாளருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பேசி வளர்ந்த இயக்கம்னு சொல்லி திராவிட இயக்கத்தை சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக பேசி எல்லா இடத்துலையும் பேசுகிறது, மக்கள்கிட்ட பேசுகிறது, மேடைகளில் பேசுகிறது. அதுவும் நாஞ்சில் சம்பத்தை பற்றியே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அவருடைய ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பீச் ஒன்று இருக்குது. ஒரு இன்றைக்கி இருக்க மாதிரிலாம் அந்த காலகட்டத்தில் எலெக்ஷனுக்கு 10 மணிக்கு நீங்கள் பிரச்சாரத்தை முடிக்கணும், 8 மணிக்கு முடிக்கணுன்ற மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பிரச்சாரம் நடந்துக்கிட்டே இருக்கும், நைட்டு ஃபுல்லாக கூட நடக்கும் பிரச்சாரம். அப்படி ஒரு எலெக்ஷன் சமயத்தின் பொழுது கலைஞர் மேடையில் பேசணும். அன்றைக்கி கலைஞர் வர முடியல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மேடை பேச்சாளர்களை நீங்கள் பேசிகிட்டு இருங்க, கலைஞர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாஞ்சில் சம்பத் பேசியிருக்காரு. அதாவது தொடர்ச்சியாக அந்த மக்களை என்கேஜிங்காக வச்சுக்கிட்டு கூட்டத்தை கலையாமல் நைட்டு ஃபுல்லாக பேசிய வரலாறு நாஞ்சில் சம்பத்துக்கு இருக்குது.
காலையில் விடிஞ்ச அப்புறம் தான் நாஞ்சில் சம்பத் பேச்சை முடிச்சிருக்காரு. அதுக்குள்ளே கலைஞரே வந்துட்டார். அவர் பேசிட்டு இருக்கும்போதே மேடைக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான இன்சிடென்ட். அப்போது அப்படிப்பட்ட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத்துக்கு திராவிட இயக்க வரலாறை நம்ம சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது. திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தீவிர பற்றாளர் தான் அப்படின்னு சொல்லி பல இடங்கள் அவரே பேசியிருக்காரு. குறிப்பாக அவர் திமுகலேருந்து மதிமுக போனார், மதிமுகலேருந்து அதிமுகவுக்கு வந்தார். அதிமுக ஸ்ப்ளிட் ஆனப்போ டிடிவி தினகரன் கூட இருந்தார். அந்த டிடிவி தினகரன் கட்சியிலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொன்னார். அது என்ன அப்படின்னா, திராவிடம்ன்ற பெயர் இல்லை, அப்படி இருக்காத ஒரு கட்சியில் நான் எப்படி இருக்க முடியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சுருக்காங்க, திராவிடம்ன்ற அந்த வார்த்தையே இல்லை, அதனால் நான் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்துடுறேன்னு சொல்லி வெளியே வந்தார். அந்தளவுக்கு திராவிடத்தோட அத்தாரிட்டி இல்லை திராவிடத்தை பற்றி அவ்வளவு தெரிந்த ஒரு ஸ்காலர் தான் அப்படின்றது தான் நாஞ்சில் சம்பத் இதுக்கு முன்னாடி தெரிவிச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை எப்படி பயன்படுத்துறார் அப்படின்றது நிஜமாவே புரிஞ்சுக்க முடியல. குறிப்பாக பெரியார் தன்னுடைய கடைசி பேச்சில் கூட அவர் ஒரு சூத்திரப்பட்டம் நீங்கள் தான் அவர் பேசினார், உங்களை இப்படி விட்டுட்டு போகிறேனே, வேசி மக்களாக உங்களை நான் விட்டுட்டு போகிறேன், நான் அப்படி விட்டுட்டு அப்படின்றத அவருடைய வருத்தமாக பெரியார் பதிவு செஞ்சுருந்தார். அந்த வார்த்தையை அவர் மேடையில் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளவு தரம் தாழ்ந்து அவர் போயிருக்கிறார் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, எந்த கொள்கையுமே இல்லாமல் கொள்கை அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டத்துக்கு கூட நம்ம போய் சேர்ந்தோம்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்றதுனுடைய பிரதிபலிப்பாகவும் நம்ம நாஞ்சில் சம்பத்தை பார்க்கலாம். அவர் இந்த மேடையிலேருந்து அந்த மேடையில் திட்டுறது, அந்த மேடையிலேருந்து இந்த மேடையில் திட்டுறதுன்றதுலாம் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. அவருடைய ட்ராக்ல பார்த்தீங்கன்னா திமுக மேடையில் இருந்துட்டு அதிமுகவை மற்ற கட்சியில் விமர்சனம் செஞ்சிருக்காரு, மதிமுக மேடையிலேருந்து அதிமுக விமர்சனம் செஞ்சிருக்காரு, அதிமுக மேடையிலேருந்து திமுக விமர்சனம் செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரே டயலாக ஒரே செட் ஆஃப் வார்த்தைகளை பயன்படுத்தி மாற்றி எல்லாரையும் திட்டிருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் கூட அவர் இந்த திராவிடம் இந்த விஷயத்துலேருந்து நழுவாமல் தான் அவர் பேசியிருப்பார். ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு சொல்லாடலை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்றது ரொம்பவே வருத்தமானது, ரொம்ப எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதை கூட டீல் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவருடைய மேடை பேச்சு அப்படின்றது இருந்திருக்கான்ற கேள்வி தான் எழுது. எவ்வளவு மேடைகள் அவர் பார்த்துருப்பார், தமிழ்நாடு முழுக்க அவர் பயணம் செஞ்சுருப்பார், எத்தனை மேடைகள், எத்தனை தாக்குதல்கள், ஜெயிலில் இருந்திருக்கிறாரு, மேடையில் பேசிய எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார். இப்போ எந்த இடத்துல இவர் ஸ்லிப்பாக இருக்கார் அப்படின்றது நமக்கு புரியல. ஆனால் ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தியது அப்படின்றது தலைவர்களுடைய பேச்சு தான். அண்ணாவினுடைய பேச்சு, கலைஞரினுடைய பேச்சு, இவர்களுடைய பேச்சு எல்லாமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் மண்ணில் செலுத்தியிருக்கு. தந்தை பெரியாரினுடைய பேச்சு, அந்த பேச்சால் பண்பட்டு வளர்ந்த மாநிலம் தான் தமிழ்நாடு. அந்த பேச்சு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு மாறி இருக்கு, தமிழ்நாட்டில் மாற்றம் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து பல விஷயங்களை நம்ம இன்றைக்கி கேள்வி கேட்குறோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு சாதியை மற்ற மாநிலங்களில் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அதை எது கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்வியை நம்ம கேட்குறோம் நம்ம கற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம் தான் நம்ம கற்றுக் கொடுத்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க, முற்போக்கு பேசிய தலைவர்கள் தான் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க மேடை போட்டு பேசியது, மக்களிடையே பிரச்சாரம் செய்தது, இது எல்லாம் தான் நம்மளை கேள்வி கேட்க வச்சுருக்கு. அப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் இவ்வளவு தரம் தாழ்ந்து போவார்னு நம்ம எதிர்பார்க்கல. இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய கட்சி இதை கண்டிக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கண்டிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நாஞ்சில் சம்பத் தவறாக பேசிட்டாருன்னு தான் அவருடைய பதவியுமே பறிச்சாங்க. கொள்கை பரப்பு செயலாளர் பதவி நாஞ்சில் சம்பத்தினுடையது. அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர், அப்போதைய பொதுச்செயலாளர், அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா பறிச்சாங்க. சென்னை வெள்ளத்தின் பொழுது அதை பேசும்பொழுது ரொம்ப ஒரு எம்பத்தியே இல்லாத மாதிரி ரொம்ப மோசமாக பேசிட்டாருன்ற அளவில் ஒரு மாதிரி அவங்க ஏதோ ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டாரு ரங்கராஜ் பாண்டியோட பேட்டியில் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் நாஞ்சில் சம்பத்தினுடைய பதவியும் பறிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவர் இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியினுடைய தலைமை இதெல்லாம் கண்டிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வெளிப்படையாக ஒரு போதை மருந்தை பயன்படுத்தினாரான்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடியவர் இன்னும் அமைச்சர்கள் இருக்கார், அது விசாரணைக்கே உட்படுத்தப்படலை. அவருடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பேராசிட்டமால் மாத்திரை தான் அப்படின்னு சொன்னது தான் அதுக்கான மொத்த பிரச்சனைக்கான சொல்யூஷனாக முடிஞ்சு போச்சு. அந்த கட்சியில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய மகளிர்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எதை பற்றியும் வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர் தான் நமக்கு இருக்கிறாரு. கட்சியினுடைய தலைவராக அவர் தான் இருக்கார். அவர் நாஞ்சில் சம்பத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் அப்படின்றது நமக்கு உறுதியாக தெரியும். ஆனால் அந்த கட்சியினுடைய மொத்தமாக அந்த கட்சியினுடைய பேச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்சியில் பேச்சு அப்படின்ற ஒன்றே கிடையாது. அவருடைய மொத்த அஜெண்டாவுமே ஒரு ஐடியாலஜி சார்ந்து அவங்க இன்றைக்கி பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் இப்படின்னு அவங்க கொள்கை தலைவர்களாக வச்சுருக்காங்க. இந்த கொள்கை தலைவர்களாக இவர்களை வைத்து கொண்டு இன்றைக்கி கொள்கை தலைவர் எதாவது எதிர்த்து பேசினாரோ அந்த வார்த்தையை நாஞ்சில் சம்பத் பேசியிருக்காரு. அதன் மூலமாக ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த கொள்கை தலைவர்கள்லாம் வச்சு ஏதாவது கொள்கையை உருவாக்கி அவங்க பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் அவங்க பேசவே மாட்டாங்க. அந்த கட்சியினுடைய ஸ்பீக்கர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி இன்றைக்கி
பேசுகிறவங்களை எடுத்துக்கிட்டாலுமே கூட ஏதாவது தர்க்க ரீதியாக அவங்க பேசுகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்றைக்கி சட்டமன்றத்தில் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவோக் பண்ணக்கூடிய வேலை தான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுடைய மொத்த அஜெண்டாவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஏதாவது ஒன்று ஐடியாலஜிக்கலாக கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான பதிலும் கிடையாது. ஒருத்தர் வந்து கவின் ஆணவ படுகொலை எப்போ ஏன் சைலண்ட்டாக இருக்கார் அப்படின்னும் பொழுது ஒரு வழக்கம் ஒன்று கொடுத்தாரு பாருங்க. இதை பேசுனா இந்த ஜாதி கோவப்படுவாங்க, அந்த ஜாதி கோவப்படுவாங்க, ரெண்டையும் பூசி முழுகணும் நம்மன்னு சொல்லி உருட்டினார். அப்படி அந்த கட்சியில் ஐடியாலஜிக்கலாக பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய பேச்சு அப்படின்றது மொத்தமாக மற்றவர்களை ப்ரொவோக் பண்ணக்கூடியது தான் அவங்களுடைய பேச்சினுடைய மொத்த வடிவமாகவே இருக்குது. சிடிஆர் நிர்மல்குமார் கிட்ட நிர்வாக ரீதியாக கேள்விகளை கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேற ஒன்று பேசுகிறாரு. அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் அவர்கிட்ட ஒன்று கேட்டால் உடனடியாக அவங்க பர்சனலாக போய் ஒரு மேடை பேச்சு மாதிரி இன்றைக்கி சட்டமன்றத்தை மாற்றிட்டு இருக்காங்க. மக்களினுடைய பிரச்சனை அங்கே விவாதிக்கப்படுதா, மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை, அவங்களுக்கான டிமாண்ட்ஸ் ஏதாவது அங்கே விவாதிக்கப்படுதான்னு கேட்டிங்கன்னா அதை நோக்கி விவாதம் போனால் இவங்க திருப்பி அதை வந்து வேற ஒரு கேள்வியாக மாற்றி அது கொடுக்கக்கூடிய பதில் எல்லாமே இர்ரெஸ்பான்சிபிளாக நிர்வாக ரீதியாகவும் பதில் சொல்லாமல் அதை முழுவதுமாக ஒரு பிளேம் கேமாக இதை ஒரு மக்கள் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டால் உடனடியாக திமுகவுக்கு போயிடுறாங்க. பணமே இல்லை கார் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டால் உடனடியாக அதுக்கு நீங்கள் எதுக்கு அரசு பங்களாவில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இப்படி சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒன்று கேட்டால் நம்ம அசர்ற வகையில் தான் இந்த பதில் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஐடியாலஜிக்கலாக ஒரு பேச்சாளர்கள் யாருமே இல்லாத ஒரு கட்சி அந்த தலைமையில் தான் தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்கு. இந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களாக செயல்படக்கூடியவர்கள் அவங்க வந்து கட்டற்ற சுதந்திரத்தோட எப்படி பாஜக அரசு உருவான பொழுது எப்படி சமூக வலைதளங்களில் ஒரு பாஜக ஆதரவாளர்கள் எல்லாரும் உள்ளே குதித்து மிக மோசமான அளவில் அந்த ஊடகங்களை கைப்பற்றினாங்களோ, அதை கண்ட்ரோல் பண்ணாங்களோ, எப்படி அதை எதிர்த்து கேள்வி கேட்குற எல்லாத்தையும் முத்திரை கொடுத்துறது அப்யூஸ் பண்ணுறதுன்றதை தொடர்ச்சியாக பண்ணாங்களோ, கிட்டத்தட்ட அதை நோக்கி இன்னைக்கு தாவேக்காவினுடைய ஆதரவாளர்களும் போயிட்டுருக்காங்க. யார் கேள்வி கேட்டாலும் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அப்யூஸ் தான். இன்றைக்கி ஒரு பையன் மலேசியாவில் இருக்கார், ஃபண்ட்ஸ் வரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணுறாருன்னா அவரை வந்து அவருடைய பர்சனலாக போட்டு அவர் என்ன சட்டை போட்டிருக்காரு, என்ன ஷூ போட்டிருக்காரு, என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்காரு, உனக்கு எதுக்கு மேக்புக் ப்ரோ, உனக்கு எதுக்கு அந்த சாப்பாடு, உனக்கு எதுக்கு அந்த வீடுன்னு சொல்லி ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தர் போயிருக்காரு. அவர் படிப்பதற்கான ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் மூலமாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவரை அப்யூஸ் பண்ணக்கூடிய நிலைமையிலே இன்றைக்கி இவர்கள் போயிட்டாங்க அப்படின்றது தான் உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். எப்படி பார்த்தாலும் தலை முதல் கால் வரை எல்லாமே கோளாறாக தான் இருக்குது. அந்த கட்சியினுடைய டாப்லேருந்து அந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறவங்கலேருந்து அந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி சமூக வலைதளங்களை விவாதிக்கிற நபர்கள் வரைக்கும் எல்லாருமே ஒரு ஆபாசமாக பேசுகிறத அல்லது ஒரு தரம் தாழ்ந்து பேசுகிறத அல்லது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சம்மந்தம் வேற ஒன்று பேசுகிறத உங்களுடைய முழு நேர வேலையாக செஞ்சுட்ருக்காங்க. இவங்ககிட்ட நம்ம தர்க்க ரீதியாலாம் பேசி எதையும் சாதிக்க முடியாது அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. அண்ட் நாஞ்சில் சம்பத்தினுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப மோசமானது. இதை யாரிடம் எதிர்பார்க்கவில்லை அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது நிச்சயமாக கமெண்ட்டில் போடுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.